அது முடிந்த பிற்பாடு ஜபம் சொல்லுவோம். தினமும் ஜபம் உண்டு. அந்த ஜபம் முடிந்த கடைசியிலே திண்டி விடாதே என்று சொல்வார். இந்த திண்டி விடாதே என்பது TGD, டி ட்ரூத்ஃபுல்னஸ். ஒவ்வொரு மனிதனும் உண்மையாக இருக்க வேண்டும். கத்தோலிக்கர்கள் மிக சிறப்பாக உண்மையாக இருக்க வேண்டும். உண்மைக்கு சார்ந்தவர்களே இயேசு கிறிஸ்து வந்தார். அது டி என்ற வார்த்தை குறிப்பிடுகிறது. ஜி குட்னஸ். இயேசு செல்ல இடங்களெல்லாம் நல்லது செய்தார், நல்லவராக இருந்தார், அன்பினால் மற்றவர்களுக்கு தன்மையே அவர் வருவதற்கு இந்த நன்மைத்தனம் குட்னஸ் அவருக்கு மிகவும் பெருமதியாக இருந்தது. கடவுள் நன்மையை உருவானவர், எல்லா விதமான நன்மைகளும் உருவானவர். எனவே நம்மிடம் குட்னஸ் இருக்க வேண்டும். அதற்கு டி மனிதர்கிட்ட முறையிலே இந்த டி மிக முக்கியமானது. பியூட்டிஃபுல்னஸ். நம்மளுக்கு கடமை உணர்வு, அந்நிய கடமை, குடும்ப கடமை, சமூக கடமை, சொந்த கடமை, இப்படி பல கடமைகள் நமக்கு இருக்கின்றன. இவற்றை ஒவ்வொரு நாளும் நாம் வாழ வேண்டும். ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல, அல்லது நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடக்கூடிய காரியங்கள் அல்ல. அன்றன்றைக்கு அவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். உதாரணமாக பள்ளிக்கு படிக்க செல்கின்ற மாணவிகள் பிறகு பார்த்துக்கொள்ள சொன்னாலும் பெரிய சுமையாக நமக்கு நிற்கும். ஆனால் அன்றன்றைக்கு அவர்கள் படித்தார்கள், அது இனிமையாக இருக்கும். எனவே இந்த சுருக்கமாக TGD என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அண்மையினுடைய நண்பர் திருவாளர் ஜோசப் பம்பாயில் இருக்கின்றார். அவர் என்னோடு பயந்தவர் இருந்து 1971 முதல் 1975 வரை அவரும் அந்த சொல்லுங்கள் இதை நினைவு கொண்டவருக்கு சொன்னார். அந்த TGD என்று சுருக்கமாக சொல்லிக் கொடுத்தார்கள் பாருங்கள். அதே போலவே ஒவ்வொரு நாள் ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமை இது நாம் அந்த கல்லறை முன்பாக சொன்னோம். TGD ஞாபகம் இருக்கிறது அவர்களுக்கு என்று கேட்டார்கள். அப்போது நான் அவருக்கு திருப்பதை நான் சொன்னேன். ஆக அவருடைய பெயரிலேயே உண்மை ட்ரூத்ஃபுல்னஸ் இருந்தது, ஜி குட்னஸ் நன்மைத்தனம் இருந்தது, டி பியூட்டிஃபுல்னஸ் இருந்தது. அவர் குரு என்ற முறையிலே மிக சிறப்பாக பெற்று நிறைவேற்றினார். வாழ்கின்ற குரு இருந்தவர். அவர் தன்னுடைய வாழ்வின கட்சியை பற்றி கவலைப்படவில்லை. மாதா தன்னோடு எப்போது பெருந்துரையாக இருக்கிறார் என்று அவர் நம்பினார். பல பாடல்களை ஏற்றினார். அதில் சிறப்பானது இந்த கேளும் தயம்பெறுகின்ற அந்த பாடல். அவர் இறக்கின்ற பொழுது கூட அதைத்தான் அவரை சொல்ல வேண்டும் என்று விரும்பினார். மாணவர்களும் ஆசிரியர்களும் அதை சொல்லுகின்ற அந்த வேலையில் தான் அவர் இறை சேர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆக இவருடைய வாழ்வு முழுவதும் புனித வாழ்வாக இருந்தது, எடுத்துக்காட்டான வாழ்வாக இருந்தது, தியாகம் இருந்த வாழ்வாக இருந்தது. அந்த தியாகம் மற்றவர்களுக்கானதாக இருந்தது. தன்னுடைய கடமையை குரு என்ற முறையிலும், கிறிஸ்தவ என்ற முறையிலும், மனிதர் என்ற முறையிலும் சிறப்பாக அவர் நிறைவேற்றினார். எனவே அந்த மாமனிதரை நினைவு கூர்ந்து அவருக்காக ஜெபிப்பது மிகவும் சிறந்ததாகும். அவருக்காக இருப்பதை விட அவரிடம் இருக்கிறது சிறந்தது. ஏனென்றால் அவர் புனிதர் என்று நாம் நம்புகிறோம். அவர் புனிதர் என்பதை இந்த திருச்சபை அது கண்டறிய வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அதற்காக ஜெபப்போடு நம்முடைய பேராசிரியர்களோடு ஏற்றிருக்கிறார்கள். அவருடைய வரலாறு பெரிய புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள். வாய்ப்பு எடுக்கின்ற பொழுது படிக்கவும் மற்றவர்கள் சொல்லவும் நாம் முயற்சி செய்வோம். மிகவும் நுணுக்கமாக ஒவ்வொரு காரியத்திலும் அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இந்த அண்மை காரியங்கள், திருப்பலிகள், திருவற்சாதனங்கள், அந்த மாணவர்களுடைய எதிர்காலம், அவருடைய படிப்பு, நல்லொழுக்கம், அவருடைய உடல்நலம் எல்லாவற்றையும் பங்கெடுத்திருந்தார். அதற்கான பல இயக்கங்களையும் அவர் தொடங்கி இருக்கின்றார். இந்த நிறுவனம் தொடங்கியது ஏதோ தன் பெயர்களை நாம் செய்யவில்லை, மாறாக மக்களுக்கு பயன்படும் விதத்தில், அதுவும் விளிம்பு நிலைகளுக்கு பயன்படும் விதத்தில் அதை அமைத்தார். அதே போலவே ஏழை எளிய மக்கள், விளிம்பு மக்களுக்கு பயன்படும் விதத்தில் எளிமையாக அவர்களுக்கு வாழ்வு கற்றுக் கொடுத்தார். எனவே கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் அவர்களுக்காக அவர் செலவு பண்ணார், தயங்கவில்லை. இவ்வாறு அவர் சிறிய சிறிய காரியங்களை செய்தார் என்று பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு காரியம், நான் நிகழ்ச்சி பிறகு இருக்கின்ற பொழுது நான் நினைத்தது 1971 முதல் 1975 வரை 400 ஆண்டுகள் அந்த காலையில் ஒரு 1/4 மணி நேரம் அந்த இடங்களை சுத்தம் செய்யும். அது ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையில் 3/4 மணி நேரம் சுத்தம் செய்ய வேண்டியிருக்கும். அவரவர் பகுதியை சுத்தம் செய்து முடித்த பிற்பாடு ஜெனரல் கிளீனிங் அது அந்த கட்டடம் முன்பாக கட்டமாக கட்டடம் எடுக்க அந்த கூழாங்கற்கள் இருக்கும். அந்த கூழாங்கல் பகுதியை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தாங்க. அதில் சிறிய சிறிய புற்கள் உழைக்கும். அந்த புற்களை பிடிக்க வேண்டும். அந்த கூழாங்கற்களை சமமாக போட்டு விடுகின்றோம். அதில் யாரும் எழுதி நடக்கக்கூடாது. அப்படி தவறி ஓய்வு நேரத்தில் யாராவது போனால் அது பெரிதாக கூட்டமாக கருத மாட்டார்கள். திரும்ப அதை டியூட்டி செய்கின்ற பொழுது அதை சமப்படுத்தி வைக்கும். இது சிறிய காரியம் தான். அதில் எவ்வளவு பெரிய உண்மை இருக்கிறது தெரியுமா? நான் அங்கே குச்சாலிப்பட்டியிலே பொருள் உருவாக பணியாற்றும் பொழுது அந்த கட்டடத்தை சுற்றி பூக்கற்கள் போடுவதற்காக முயற்சி செய்தோம். அப்பொழுது எங்களுக்கு புறப்பேற்ற தாய்மாக இருந்த ஃபாதர் லூர்து ஜெயராஜ் அவர்கள், ஜெயராஜ் லூர்து மகிமை அவர்கள் சொன்னார்கள்,
தீஸ் பில்டிங்ஸ் மஸ்ட் பிரீத். இந்த கட்டிடங்கள் சுவாசிக்க வேண்டும். அப்படியானால் அவற்றை சுற்றி இருக்கின்ற பகுதி மூடப்படக்கூடாது, செங்கற்கள் வைத்து அடைத்து விடக்கூடாது. மணல் பகுதியை நிரப்பித்தான் நம்முடைய அருந்ததியர்கள் கட்டிடங்கள் கட்டியவர்கள் மணல் பரப்பு ஏராளமான மணலை கட்டி அதன் மேல் தான் கட்டிடத்தை கட்டியிருக்கிறார்கள். அதன் பக்கத்தில் நாம் வெளியே சாதாரணமாக நிரப்பி இருக்கலாம். ஆனால் தண்ணீர் இறங்கி அது அந்த கட்டிடத்தில் கீழ் மணல் வரை செல்ல வேண்டும். அதற்காக தான் வைத்திருக்கார் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் மேற்கொண்டாங்க திண்டிவனத்திலே அந்த நீண்ட கட்டிடத்துக்கு முன்பாக பாருங்கள், எத்தனை ஆண்டுகளுக்கு இருந்து வெடித்து விடவே இல்லை. காரணம், முன்பக்கம் இருந்த பகுதி அந்த குழாங்கற்கால் நிரப்பி அந்த குழாங்களில் விழுந்த தண்ணீர், நதியிலிருந்து விழுந்த தண்ணீர் அது பூமிக்கடியில் சென்று அந்த கட்டிடத்தை திறத்தன்மையோடு செய்கிறது என்று அவர் சொன்னார். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம். நாங்கள் ஆராய்ச்சி செய்தோமா? ஆனால் அப்பொழுது நாங்கள் சொல்லுவோம், டியூட்டி கொடுத்தா அந்த குழாங்க உட்காந்து கள்ளப்படுத்தி சொல்றாங்க, கொல்லப்படுத்தி சொல்றாங்க, அழுத்து கொள்வோம். ஆனால் அதுக்கு பிற்பாடு இவ்வளவு பெரிய ஒரு உண்மை இருக்கிறது. அதை கூட அது செய்யாமல் விட்டுருக்கலாம். அழகாக சிமெண்ட் போட்டு 4 படங்களை வரைந்து செய்திருக்கலாம். நான் செய்யவில்லை. அந்த கட்டடத்துக்குரிய காரியத்தை எவ்வாறு செய்தார்டா, அந்த பிள்ளைகள் வளர்ந்த பொழுது அறிவிலும் ஒழுக்கத்திலும் பண்பிலும் ஞானத்திலும் சிறந்த விலங்கு வேட்பதற்காக அவர் எவ்வளவு அவர் வாழ்ந்தது நினைத்திருப்பார் என்றார். எனவே அவர்களுடைய அந்த அருளுக்காக, அவருடைய பணிக்காக, அவருடைய புனித வாழ்வுக்காக நாம் நன்றி கூறுவோம். அவரால் பயன்பெற்ற பிள்ளைகளுடைய பிள்ளைகள் நாம் இந்த அருளில் தொடர்ந்து நமக்கு வர வேண்டும். நமக்கு அடுத்து